ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அடுத்த தவிட்டுப்பாளையம் தனியார் திருமண மண்டபத்தில் ஈரோடு மாவட்ட சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறை அம்மாப்பேட்டை வட்டார ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சிப் பணிகள் துறை சார்பில் 50 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அந்தியூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஏ. ஜி. வெங்கடாசலம் கர்ப்பிணி பெண்களுக்கு சீர்வரிசை செய்து ஊட்டச்சத்துள்ள உணவுகளை உண்ண வேண்டும் என்றும் மருத்துவரின் ஆலோசனைப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த ஜாயேந்தல் கிராமத்தில் பொதுக்கிணறு மற்றும் தெருக்களை ஆக்கிரமித்து வீடுகள் மற்றும் ஆக்கிரமிப்புகள் கட்டப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறையினருக்கு பல்வேறு புகார்கள் வந்தது. இதன் அடிப்படையில் பொதுக்கிணறு மற்றும் தெருக்களை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள வீடுகள் மற்றும் முள்வேலி வைத்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள இடங்களை ஜேசிபி இயந்திரம் மூலம் அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருவாரூர் வேளாண்மை இணை இயக்குநர் அலுவலகம் முன்பு திருவாரூர் மாவட்ட தமிழ்நாடு வேளாண்மைத்துறை அமைச்சு பணியாளர் சங்கத்தினர் 11 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அடிப்படை பணியாளர்கள் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், தோட்டக்கலைத்துறையில் தணிக்கைக்காக மண்டல அளவில் தனியாக அலுவலகம் உருவாக்கி செயல்படுத்த வேண்டும், விதை சான்று மற்றும் அங்க சான்று துறையின் தலைமையிடத்தை கோவையிலிருந்து சென்னைக்கு மாற்றும் திட்டத்தை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஓரிக்கை பகுதியில் அமைந்துள்ள தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் தீபாவளி பாதுகாப்பு ஒத்திகையை முன்னிட்டு காஞ்சிபுரம் தீயணைப்புத்துறை சார்பாக மாவட்ட அலுவலர் குமார் தலைமையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பட்டாசு வாங்கும்போது சரியான தேதி குறிப்பிட்டுள்ளதை சரிபார்த்து வாங்க வேண்டும், சிறந்த பட்டாசுகளை வாங்கி பாதுகாப்பான முறையில் வெடித்து தீபாவளியை மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்று தீயணைப்புத்துறை அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் அறிவுறுத்தினர். மேலும் பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றி விபத்தில்லா தீபாவளியை மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டும் என்று கூறினர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகராட்சிக்குட்பட்ட 31, 32 ஆகிய 2 வார்டுகளிலும் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு குடிநீர், சாக்கடை, தெருவிளக்கு, சாலை வசதி உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாததால் பல ஆண்டுகளாக கடும் அவதிக்குள்ளாகி வந்துள்ளனர். இந்நிலையில் அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி அப்பகுதி மக்கள் நகராட்சி நிர்வாகத்திடமும் மாவட்ட நிர்வாகத்திடமும் பலமுறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த 50க்கும் மேற்பட்ட பெண்கள் அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி லீ பஜாரில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த நகர காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்ட பெண்களிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். நாடு முழுவதும் கொரோனா தொற்று காரணமாக கடந்த 1.5 ஆண்டுகளாக அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் மூடப்பட்டுள்ளது. இதனால் மாணவர்கள் ஆன்லைன் மூலமாக பாட வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. இதனிடையே தற்போது கொரோனா தொற்று குறைந்துள்ள நிலையில் கடந்த 2 மாதங்களாக 9 முதல் 12ஆம் வகுப்பு வரையில் பள்ளி துவங்கி நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து வருகிற நவம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் 1 முதல் 8ஆம் வகுப்புகள் வரையில் உள்ள அனைத்து பள்ளிகளும் திறக்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது. பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் பாடப்புத்தகங்கள் விநியோகம் செய்யும் பணியில் கிருஷ்ணகிரி மாவட்ட கல்வித்துறை அலுவலர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் கிருஷ்ணகிரி வட்டார கல்வி மையங்களில் உள்ள 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள 124 அரசு பள்ளிகளுக்கு தமிழ் வழி, ஆங்கில வழி பாடப்புத்தகங்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. சென்னை மாதவரம் அடுத்த மஞ்சம்பாக்கம் லாரி நிறுத்தத்தில் ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் பைனான்ஸ் மற்றும் அப்போலோ மருத்துவமனை சார்பில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. தொடர்ந்து 4 நாட்கள் நடைபெறும் இம்முகாமில் 1500க்கும் மேற்பட்ட லாரி ஓட்டுநர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்திற்கு கொரோனா தடுப்பூசி செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் பொது மருத்துவம் மற்றும் கண் சிகிச்சை மருத்துவ முகாமும் நடைபெற்றது. இந்த முகாமில் ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் பைனான்ஸ் இணை இயக்குநர் ஸ்ரீதரன் மற்றும் பாலமுருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவங்கி வைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் இருந்து மது பாட்டில்கள் மற்றும் சாராயம் கடத்தி வரப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருவதாக சீர்காழி மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து ரோந்து பணியில் ஈடுபட்ட காவல்துறையினர் சாராய விற்பனை செய்பவர்களை கைது செய்தும் வழக்குகள் பதிந்தும் மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். அதன்படி கடந்த 2018 முதல் 2020 வரை பறிமுதல் செய்யப்பட்ட 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதுச்சேரி மாநில மது பாட்டில்கள் நீதிமன்ற உத்தரவின்படி சீர்காழி நடுவர் நீதிமன்ற நீதிபதி அலெக்ஸ் ராஜ் தலைமையில் தலைமை எழுத்தர் தமிழ்செல்வி, மதுவிலக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கவிதா, சப் இன்ஸ்பெக்டர் பார்த்திபன், காவலர் பாலசுப்ரமணியன், நீதிமன்ற காவலர் வாலண்டினா ஆகியோர் முன்னிலையில் பள்ளம் தோண்டப்பட்டு தரையில் கொட்டி அழிக்கப்பட்டது.
திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சாலையில் கூட்டுறவு நகர வங்கி இயங்கி வருகின்றது. இதில் வங்கியின் மேலாளராக ஆரணியைச் சேர்ந்த லிங்கப்பா, நகை மதிப்பீட்டாளராக மோகன் உள்ளிட்டோர் பணிபுரிந்து வந்தனர். இந்நிலையில் நகர கூட்டுறவு வங்கி நகை மதிப்பீட்டாளர் மோகன் நூதன முறையில் 2,51,00,000 ரூபாய் மதிப்பிலான போலி நகையை வைத்து மோசடியில் ஈடுபட்டுள்ளார். இதனிடையே வேலூர் கூட்டுறவு மண்டல அதிகாரிகள் கடந்த சில நாட்களாக ஆரணி கிளை வங்கியில் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் போலியாக நகை வைத்து மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து செய்யார் துணை பதிவாளர் கமலக்கண்ணன் சென்னையில் உள்ள வணிக குற்ற புலனாய்வு பிரிவில் அளித்த புகாரின் பேரில் திருவண்ணாமலை இணை பதிவாளர் ராஜ்குமார், ஆரணி நகர கூட்டுறவு வங்கியின் மேலாளர் லிங்கப்பா, காசாளர் ஜெகதீசன், கிளர்க் சரவணன் ஆகிய 3 பேரை தற்காலிக பணியிடை நீக்கம் செய்தும் நகை மதிப்பீட்டாளர் மோகன் என்பவரை டிஸ்மிஸ் செய்தும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதனையடுத்து ஆரணி நகர வங்கியின் கூட்டுறவு நிர்வாக குழுவை கலைத்து அதனுடைய தலைவரான அதிமுகவை சேர்ந்த நகர செயலாளர் அசோக்குமார், துணைத் தலைவர் ஏஜி ஆனந்த் ஆகிய 2 பேரையும் கூட்டுறவு சங்க அதிகாரிகள் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்தனர். பொன்னேரி செஞ்சமான் நகர் கிராம மக்களுக்காக ரவுண்ட் டேபிள் இந்தியா மற்றும் லேடிஸ் சர்க்கிள் இந்தியா அமைப்புகள் அப்போலோ மருத்துவமனை சார்பில் இதய நோய் உள்ளிட்ட இலவச அதிநவீன சுகாதார பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இந்த முகாமை ரவுண்ட் டேபிள் இந்தியாவின் பகுதி 2 தலைவர் சந்தோஷ் ராஜ் மற்றும் மன்பிரீத் பாசின் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். பின்னர் 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள 16 வீடுகளை கிராம மக்களுக்கு வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்களும் ரவுண்ட் டேபிள் இந்தியா மற்றும் லேடிஸ் சர்க்கிள் இந்தியா உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். இந்திய திருநாட்டின் 75வது சுதந்திர தின ஆண்டை முன்னிட்டும் சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்தநாளை முன்னிட்டும் நேர்மையுடனான தற்சார்பு என்ற தலைப்பில் பலகட்ட விழிப்புணர்வு பிரச்சாரத்தை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ஏற்படுத்தி வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக காஞ்சிபுரம் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பாக துணை கண்காணிப்பாளர் கலைசெல்வன் தலைமையில் காவல் ஆய்வாளர் கீதா உள்ளிட்ட காவல்துறையினர் புதிய ரயில் நிலையத்தில் ரயில் பயணிகளிடம் லஞ்ச ஒழிப்பு குறித்து நோட்டீஸ் விநியோகம் செய்தனர். ரயிலுக்காக காத்திருந்த பயணிகளிடமும் ரயிலில் பயணம் செய்த பயணிகளிடமும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நோட்டீஸ் விநியோகம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே சின்னூர்பேட்டை மீனவர் கிராமத்தில் கடற்கரையோர பகுதிகளில் அலையாத்தி மரச்செடிகள் கரை ஒதுங்க துவங்கியது. இதனை அறிந்த சின்னூர்பேட்டை மீனவர்கள் அந்த செடிகளில் சிலவற்றை சேகரித்து ஆற்றின் கரையோர பகுதிகள் மற்றும் முகத்துவார பகுதிகளில் நடவு செய்து வருகின்றனர். லட்சக்கணக்கான செடிகள் ஒதுங்கியுள்ளதால் இவற்றை முழுமையாக சேகரித்து கடற்கரையோர பகுதிகளில் நடவு செய்தால் சுனாமி போன்ற இயற்கை பேரிடர் காலங்களில் பாதிப்பை குறைக்க முடியும் எனவும் கடற்கரையோர பகுதிகள் கடல் அரிப்பை தடுப்பதுடன் கரைகள் பலப்படுத்தப்படும் என்றும் மீனவர்கள் கூறுகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் செண்பகத்தோப்பு பகுதி அமைந்துள்ளது. இந்த பகுதியில் யானை, கரடி, புலி, மான், சிறுத்தை, காட்டெருமை உள்ளிட்ட பல்வேறு வனவிலங்குகள் அதிக அளவில் வசித்து வருகின்றது. இந்நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் செண்பகத்தோப்பு அடிவார பகுதியில் புலி ஒன்று உலா வருவதாக சமூக வலைதளங்களில் வீடியோ ஒன்று பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் விவசாயிகள் அச்சமடைந்தனர். இந்நிலையில் இது வீண் வதந்தி என கூறிய வனத்துறையினர் இந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் பரப்புவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தனர். திருவள்ளூர் மாவட்ட பழங்குடி கொண்டா ரெட்டிஸ் மலைஜாதி முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் தங்களுக்கு சாதி சான்றிதழ் வழங்கக் கோரி மாவட்ட நிர்வாகத்தின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு திருத்தணி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பெரியசாமி என்ற முதியவர் திடீரென தான் கையில் வைத்திருந்த கத்தியால் தனது கழுத்தை அறுத்துக் கொண்டு தற்கொலைக்கு முயற்சித்தார். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் விரைவில் சாதி சான்றிதழ் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் அவர்கள் கலைந்து சென்றனர். ஆனால் இதுவரை சாதி சான்றிதழ் வழங்காததால் இன்று 200க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமூக பாதுகாப்புத்துறை, மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு, அழகு, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணனுண்ணி தலைமையில் கொரோனாவால் தாய் தந்தைகளை இழந்த மாணவர்களுக்கு கல்வி நிவாரணத் தொகை வழங்கப்பட்டது. இதில் வீட்டுவசதித்துறை அமைச்சர் முத்துசாமி கலந்து கொண்டு கொரோனாவால் தாய் தந்தை இழந்த 2 மாணவிகளுக்கு வைப்பு நிதி தொகையிலிருந்து 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலையையும், மேலும் 39 மாணவ மாணவிகளுக்கு தலா 3 லட்சம் வைப்பு நிதிக்கான காசோலையையும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் 23 பேருக்கு 23 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பேட்டரியால் இயங்கும் சர்க்கர நாற்காலியும் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியை அவர் தொடங்கி வைத்து சீர்வரிசை பொருட்களையும் வழங்கினார்.
திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திருவாரூர் மாவட்ட தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதில் சட்டமன்ற தேர்தல் பணி ஊதியம் வழங்க அரசாணை வெளியிட்டும் இதுவரை வழங்காததால் உடனடியாக வழங்க கோரியும், கொரோனா தடுப்பூசி முகாம் செலவுகள், தெருவிளக்கு, குடிநீர், சாலை பராமரிப்பு மற்றும் பண்டிகை முன்பணம் வழங்கவும், ஊராட்சிகளுக்கு மாநில நிதிக்குழு மானிய நிதியை உடனடியாக வழங்க கோரியும் கோஷங்கள் எழுப்பினர். தமிழகம் முழுவதும் விவசாயிகள் மற்றும் வீட்டு உரிமையாளர்கள் பட்டா மாறுதல், பிழை திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக ஒவ்வொரு ஊராட்சியிலும் சிறப்பு முகாம்களை நடத்த தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் கரூர் மாவட்டம் காதப்பாறை ஊராட்சியில் சிறப்பு முகாம் நடைபெற்றது. இதில் அந்த ஊராட்சியில் வசிக்கும் பொதுமக்கள், விவசாயிகள் பட்டாவில் உள்ள பெயர் மாற்றம், பிழை திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை தீர்க்க கோரி மனு அளித்தனர். இவர்களில் 21 பேரின் பட்டா தொடர்பான பிரச்சினைகள் தீர்க்கப்பட்டு சான்றிதழ்களை மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் சம்பந்தப்பட்டவர்களுக்கு நேரடியாக வழங்கினார். ஆண்டுதோறும் தை மாதம் உலக புகழ்பெற்ற தமிழரின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு மதுரை மாவட்டம் அவனியாபுரம், அலங்காநல்லூர், பாலமேடு ஆகிய இடங்களில் நடைபெறும். 2022 ஜனவரியில் அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு நடைபெறும் இடத்தில் பார்வையாளர் மாடம் அமைப்பது குறித்து மதுரை மாவட்ட ஆட்சியர் அனிஷேகர், கண்காணிப்பு அதிகாரி மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். இதுபோன்ற அரசு பணிகள் நடைபெறும் செல்லூர் கண்மாய், பொதும்பு, கோவில், பாப்பாக்குடி ஊராட்சி, கிருதுமால் நதி போன்ற 9 இடங்களிலும் ஆய்வு செய்தனர்.